இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரிஃபிக்ஸ் அப்புறம் சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன? நான் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஏபிசிடி சொல்லக்குள்ள பி தான் வந்து முன்னாடி வரும், பிக்கு பின்னாடி தான் அப்புறம் ஆஃப்டர் தான் எஸ் வரும். ஸோ ப்ரிஃபிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் வருதுல்ல, ஸோ பின்னு நீங்கள் ப்ரிஃபிக்ஸை பார்த்தாலே என்ன வேர்ட் கொடுத்தனாலும் இல்லை ஃபஸ்ட்டில் வந்து வேர்டை ஆட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ கொஷின் பேப்பரில் வந்து ஹாப்பின்னு கொடுத்துருவாங்க, ப்ரிஃபிக்ஸ் வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரிஃபிக்ஸ்னால் ஃபஸ்ட்டு தானே, பி தானே ஃபஸ்ட்டில் வருது. ஸோ நம்ம ஹாப்பியில் வந்து யூஎன் சொல்லிட்டு ஹாப்பிக்கு முன்னாடி வந்து ஆட் பண்ணி அதை அன்ஹாப்பின்னு சொல்லிட்டு மாற்றணும். ஹாப்பினா சந்தோஷம், அதுக்கு முன்னாடி அன்ஹாப்பி போட்டோன்னா சந்தோஷம் இல்லை, அப்படியே அந்த வேர்ட் மாறிடுதுல ஒரு கம்ப்ளீட்டாக, அதுமாரி நீங்கள் மாற்றணும். இப்போ ரெகுலர்னு கொஷின் பேப்பரில் கொடுத்தீங்கன்னா இது ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஐஆர்னு முன்னாடி ஆட் பண்ணி ரெகுலருக்கு முன்னாடி இர்ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும். இதுதான் வந்து ப்ரிஃபிக்ஸு. ப்ரிஃபிக்ஸ்னால எந்த வேர்டு கொடுத்துருந்தாலும் முன்னாடி நீங்கள் வேர்டு ஆட் பண்ணணும், அது பேர் தான் ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சஃபிக்ஸ் பார்க்கலாம். இப்போ சஃபிக்ஸ்னால் நான் என்ன உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பிக்கு அப்புறம் தானே எஸ் வருது, ஸோ பின்னாடி தானே வருது. எந்த வேர்டு கொடுத்துருந்தாலும் அந்த எண்டு பின்னாடியில் வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சஃபிக்ஸ்னால். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ கொஷின் பேப்பரில் டீச்சுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ சஃபிக்ஸ் தானே கேட்டிருக்காங்க, ஸோ நம்ம பின்னாடி தானே ஆட் பண்ணணும் லாஸ்ட்டில். இப்போ டீச்னா இஆர்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சேர்த்தோன்னா டீச்சர்னு அந்த வேர்டு வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹெல்ப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ சஃபிக்ஸில் இது கேட்டதுனால நம்ம லாஸ்ட்டில் தான் வேர்டை வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஹெல்ப்புக்கு பக்கத்தில் எஃப்யூஎல் போட்டிங்கன்னா ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டு வந்து மாறிடும். இதுதான் சஃபிக்ஸு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு ஃபுல்லாகவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு 5 எக்ஸாம்பிள் இருக்குது. இதில் ப்ரிஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் பி தானே ஃபஸ்ட்டு வருது. ஸோ ப்ரிஃபிக்ஸுன்ற வேர்டை பார்த்தாலே முன்னாடி வேர்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம லெட்டர் வந்து ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏபிள், யூஎன் போட்டு அன்ஏபிள், ஹாப்பினா யூஎன் போட்டு அன்ஹாப்பி, டூனா அன்டூ, ஃபேர்னா அன்ஃபேர், ட்ரூனா அன்ட்ரூ. எந்த வேர்டு கொடுத்தாலும் நீங்கள் முன்னாடி வந்து வேர்ட்ஸ் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சஃபிக்ஸ்னால் என்ன, பிக்கு அப்புறம் தானே எஸ் வருது, ஸோ பின்னாடி வந்து ஆட் பண்ணணும் வேர்ட்ஸை. இப்போ சேடு குவைட்டு அப்படின்லாம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் சேடு பக்கத்தில் எல்ஒய் சேட்லி, குவைட்டுக்கு பக்கத்தில் குவைட்லி எல்ஒய் போட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஷை, லவ், குவிக் எந்த வேர்ட்ஸ் கொடுத்தாலுமே அந்த லாஸ்ட்டு பின்னாடி வந்து நம்ம ஆட் பண்ணணும் சஃபிக்ஸ்னால். ஷைலி, லவ்லி, குயிக்லி அதுமாரி. இந்த வீடியோவில் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ வேணால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.